அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் தமிழம்மா மாலதி. நேற்று நம்ம ஏதிலி குருவிகள் செயல் பகுதியோட நுழையும் முன்னும் ஆசிரியர் குறிப்பும் பார்த்தோம். அழகிய பெரியவன் அவரை பற்றி பார்த்தோம். இவர் தான் அழகிய பெரியவன். இவரை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். இவருடைய இயற்பெயர் அரவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் புதினம், சிறுகதை, கவிதை, கட்டுரை எல்லாம் மிக சிறப்பாக எழுதக்கூடியவர். தலித் இன மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லி நேற்று நாம் பார்த்தோம். இன்று நாம் செய்யுள் பகுதியை பற்றி தெளிவாக பார்க்கலாம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம். ஆற்றில் நீர் புரளும். கரையெல்லாம் நெடுமரங்கள். கரைகின்ற பறவை குரல்கள். போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள். காற்றிலாடும் புல் வீடுகள். மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். மண்ணின் மார்பு சுரந்த காலமது. வெற்றுண்டன மரங்கள், வான் பொய்த்தது. மருகியது மண். ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. ஏதிலியாய் குருவிகள். ஏதிலி அப்படின்னு சொன்னாலே ஏழைன்னு அர்த்தம். ஏழை குருவிகள் இருக்க இடம் இல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் சொல்லியிருக்கிறோம், இருப்பவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவர்களுக்கு பல வீடு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி இங்கே இருக்க இடம் இல்லாமல் வேறு திசையை நோக்கி சென்றனவோ இல்லை இல்லாமலே போயிடுச்சான்னு சொல்லி தெரியல. ஆனால் இன்றளவு நம்ம குறைந்தபட்சமாக நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். ஆனால் அன்று போல் நிறைய கிடையாது. அன்றைக்கெல்லாம் நம்ம தானியம் ஏதாவது பயிர்கள் நம்ம வாசலை காய வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே இந்த குருவிகளை துரத்துறதுக்காகவே குருவி காக்கா துரத்துறதுக்காகவே ஒருத்தர் பாதுகாப்புக்கு இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. எங்கேயா 1-2 தான் வந்துட்டு இருக்குது. அது நகர்ப்புறங்களில் சுத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. அதுதான் இவருடைய மிகுந்த வருத்தம். சரிங்களா? இந்த பாடலில் அவர் சுருக்கமாக என்ன சொல்ல வரார் அப்படின்னா, மரத்தெல்லாம் வெட்டியாச்சு. மரத்தை வெட்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலே மழை இல்லாமல் போயிடுது. மழை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே மண்மாதா தன்னுடைய வளங்கள்லாம் குறைஞ்சி போகுது. மண்மாதாவுடைய வளங்கள் எல்லாமே அனைத்துமே சிதைஞ்சிச்சு. வளங்கள் சிதைந்தமையால் அவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குருவிகளும் வாழ வழியற்று எங்கேயோ போயிடுச்சு, பறந்து சென்று விட்டன அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் இந்த பாடலுடைய சுருக்கம். சரி, பாடல் வரிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி நாள். இது பார்த்திங்கன்னா 1 மதிப்பெண் வினால கேட்கக்கூடிய கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. நம்ம பாடப்பகுதியில் அங்கங்கே தெரியுமா, அதுவும் நூல்வெளி, ஆசிரியர் குறிப்பு, இது எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு கேட்டால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில், சிவப்பு கலரில் முக்கியமானது குறிப்பிட்டிருப்பாங்க. இது எல்லாம் ரொம்ப படிச்சுக்கோங்க. ஏன்னா இது எல்லாம் நமக்கு 1 மதிப்பெண் வினா. சரிங்களா? சரி, பாடலுக்கு போகலாம். குருவிகளையும் கூடுகளையும் பார்க்கக்கூடவில்லை. ஆசிரியர் சொல்கிறாரு, தான் வர வழியெல்லாம் தேடி பார்க்குறாராம். எங்குமே குருவிகளையும் காணுமா, அவற்றினுடைய கூடுகளை கூட பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. முன்பென்றால் ஊரில் அடைமழை காலம். ஆற்றில் நீர் புரளும். முன்பு ஊரில் அடைமழை பெய்துச்சுன்னா ஆற்றில் நீர் கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மை. எப்பயுமே பார்த்திங்கன்னா தண்ணி அது இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளம் ஆற்றில் கரை புரண்டு ஓடுது, ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி அப்படி கரை புரண்டு ஓடும். அந்த ஆற்றோட கரையெல்லாம் நெடுமரங்கள். அந்த ஓரத்துலலாம் வான அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய நெடுமரங்கள். வான அளவுக்குன்னா வானத்தையே தொட்டுச்சான்னு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு மிக உயரமான மரங்கள் அப்போல்லாம் நிறைய இருந்திருக்கு. அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும். அதுவும் அந்த ஓரத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வரிசையாக இருக்கும். அந்த மரங்களில் பல்வேறு பறவைகள் தங்கி தத்தம் குரலில் ஒலி எழுப்போம். அங்கேயே எல்லாம் வீடு கட்டி தன்னுடைய ஒளியை எசிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். போகும் வழியெல்லாம் தூக்கணாங்குருவி கூடுகள். காற்றில் ஆடும் புல் வீடுகள். போகக்கூடிய வழியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால்
சிட்டுக்குருவி கூடுகள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. புல்லால் வேயப்பட்ட வீடுகள் காற்றில் அசைவன போல அவை அசைந்தாடுன்னு சொல்கிறாங்க. எல்லாம் புல்லால் செஞ்சது தான். அந்த வீடுகள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புல் வீடு இந்த குருவி தூக்கணாங்குருவி எவ்வளோ அழகாக கட்டியிருக்கும். இது போகிற வழியெல்லாம் வந்து அங்கங்கே தொங்கிட்டு இருக்கும் மரங்களில். அதை வந்து காற்றுல ஆடும் பொழுது அப்படி வீடே ஆடுற மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்கிறார். இப்போ அதையெல்லாம் காணுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. மூங்கில் கிளையமர்ந்து சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள் அப்படின்னு சொன்னாலே சின்ன சின்ன குருவிகள், பறவைகள் தான். அவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆற்றோடு வளர்ந்துருக்கக்கூடிய மூங்கில் கிளைகள் மீது இந்த சிட்டுக்குருவிகள் அங்கங்கே அமர்ந்திருக்கும். ஓடுகின்ற ஆட்டின் அந்த நீரோட இசைக்கேற்ப அது பாடல்கள் பாடுன்னு சொல்கிறாங்க. தண்ணி ஓடுற சத்தம் நமக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அமைதியாக உட்காந்து கேட்டிங்கன்னா அதனுடைய ஓசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஓசைக்கு ஏற்ற மாதிரி இந்த பறவைகள் பாடல்கள் பாடுன்னு சொல்கிறார். அதுதான் சுழித்தோடும் நீருடன் பாடிக்கொண்டிருக்கும் சிட்டுகள். இந்த சிட்டுக்குருவிகள் எல்லாமே பாடிக்கிட்டு இருக்கும்னு சொல்கிறார். மண்ணின் மார்பு சுரந்த காலம் அது, வெட்டுண்ட மரங்கள் வான் பொய்த்தது மருகியது மண். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அன்று நம்மளுடைய மண் அப்படிங்கிற தாய், மாதா அப்படிங்கிற தாய் அன்னைக்கு வளங்களை வாரி வழங்கின காலம். அப்போ பார்க்குறதுக்கு காட்சிகள் அனைத்தும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை காண கிடைக்காத காட்சிகள்னு சொல்லணும். உங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பேசும்போது சொல்லியிருப்பாங்க, டே நாங்களாம் அப்போல்லாம் வந்து இப்படி இங்கே தண்ணி இங்கே குளிப்போம், இங்கே குதித்தோம், அங்கே குதித்தோம், நடந்து போனோம், சைக்கிளில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. இன்று பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை பற்றி அவங்க நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கைன்னு சொல்லி நம்ம எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்று நிறைய விஷயங்கள் வந்து வெட்டுண்டு போயிடுச்சு. நம்ம எல்லாம் அதையும் வெட்டி 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 வீடுகளாக மாற்றிட்டோம். அதனால் கடவுள் வந்து அதற்கான தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் உண்மை. இப்போ எங்கே பார்த்தாலும் மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படுறதுனால மழை பெய்யறதுங்கிறதே மறந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவானுச்சு. இப்போது அங்கங்கே மழை அதாவது அன்று வந்து 3 பருவகாலம், அந்த 3 காலத்தில் மழை பெய்தது சரியாக இருந்துச்சு. எப்போ மழை பெய்யும், எப்போ அறுவடை செய்யணும், எப்போ இது பண்ணணும்னு எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. எப்போ மழை பெய்யுதுன்னு தெரியல, எத்தனை காலம் பெய்யுதுன்னு தெரியல. திடீர்னு மழை பெய்யுது, வெள்ளப்பெருக்கு உண்டு பண்ணுது. இல்லைன்னா மழை பெய்யக்கூடிய காலகட்டத்தில் மழையே பெய்யாமல் வறண்டு போயிடுது. அந்த சூழ்நிலை தான் உருவாகிறது. அப்போ மண்மாதா அளித்த வளங்களும் சிதைந்தன அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? வளங்கள் சிதைந்தமையால் அவற்றை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின. அந்த குருவிகள் வாழ வழியற்று அந்த ஏழை குருவிகள் எங்கோ பறந்து போயிடுச்சு அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறார். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இயற்கையை நாம் எந்த அளவுக்கு மதிக்காமல் செயற்கை நம்பி போனோமோ அதற்கான தண்டனையை இயற்கை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. முதல்ல விலங்குகள், பறவைகள் எல்லாம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. இப்பயே ஒரு சர்வே சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இல்லை, பறவைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ நமக்கு செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நாளடைவில் போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதனால் 10 மரங்களை வெட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு செடியாவது வைக்கணும். அதாவது ஒரு மரத்தை வெட்டினா 10 செடி நடுங்க அப்படிங்கிறாங்க. நாம் என்ன நினைக்கிறோன்னா, 10 மரங்களை நம்ம வெட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு செடியாவது நம்ம வச்சோம், அப்படி வளர்த்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் நல்ல முறையில் வாழ்வாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் நல்ல சுவாசம் இல்லாமல், இயற்கைங்கிற சுவாசம் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு வேப்பமரம் வீட்டு வாசலில் வேப்பமரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நோயே இல்லைம்பாங்க அந்த காலத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால் வேப்பமரத்தில் அந்த பட்டை, வேர், அந்த மரங்கிற எல்லாமே, இலை, செடி, கொடி எல்லாமே பார்த்திங்க, காய் எல்லாமே பார்த்திங்கன்னா மருத்துவ குணம் இருந்தது. அது வந்து கெட்ட தேவையற்ற மாசு காற்றெல்லாம் எடுத்துட்டு நல்ல சுத்தமான காற்றை தருது அப்படிம்பாங்க. அதுதான் கிராமப்புறத்துலலாம் பார்த்திங்கன்னா மரத்தடியில் படுத்து தூங்குவாங்க. பகல் பொழுதில் நல்லாயிருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். நைட்டு நேரத்தில் தூங்கக்கூடாது, பகல் நேரத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல சுவாசத்தை, நல்ல சுத்தமான காற்றை அவங்க சுவாசிக்கிறாங்க. நாம்
மரங்கிறது ஒன்று இல்லாமல் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு இன்றைக்கி பொல்யூஷன், அதாவது சுற்றிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கம்பெனிகள், தொழிற்சாலைகள் உருவாயிருச்சு. அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய காற்றை தான் சுவாசிச்சுட்ருக்குறோம். அதனால தான் சின்ன வயசுலேயே கூட குழந்தைகள் வந்து எல்லா பாதிப்பும், அடிக்கடி சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நோயில் உடம்புல சக்தி இல்லை, நோய் எதிர்ப்பு சக்தியே கிடையாது அப்படின்னா நம்ம நல்ல சுவாசம் வந்து இயற்கையான காற்று சுவாசிக்கலைன்னு அர்த்தம். அப்போ இதுக்கெல்லாம் என்னத்தான் முற்றுப்புள்ளி அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிற்கு ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்கணும். வளர்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நல்ல முறையில் வந்து நல்ல சுவாசமான காற்றை சுவாசிக்கலாம். அடுத்த தலைமுறைகளாவது, அதாவது நமக்கு முன்னோர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போனாங்க, அதை நாம் ஸ்பாயில் பண்ணிட்டோம். அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மரங்கள் வளர்க்கணும். மரங்கள் வளர்க்க ஆரம்பித்தாலே போதும், எல்லாம் அதுவே தன்னால் நடைபெறும். சரிங்களா? விலங்குகளை பாதுகாக்கணும், பறவைகளை பாதுகாக்கணும், இவங்கெல்லாம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறார். ரொம்ப வருத்தப்படுறார், எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவருடைய வருத்தம் இந்த அழகிய பெரியவனுடையது. நமக்கும் அதுவே தான். இன்று நம்ம இப்போயாவது நம்ம வந்து இதை வச்சு தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் படம் வந்து 2.0 அந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா சிட்டுக்குருவிகள் வந்து அழிக்கப்படுறது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படமாக சொல்லியிருப்பாங்க. உண்மை. இன்றைக்கி நம்ம வந்து ஃபோன் பயன்படுத்துகிறோம், அதனுடைய டவர் வந்தனால தான் அதிகபட்ச குருவிகள் இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவிகள்லாம் அதனுடைய அந்த டவரில் வரக்கூடிய அதனால் கதிர்வீச்சினால் தாங்க முடியாமல் இறந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்மளுடைய பயன்பாடுகளை நம்ம வந்து செயற்கையான பயன்பாடுகளை நிறைய பயன்படுத்த தான் இயற்கை நம்ம விட்டு போகுது. அப்போ இயற்கை நம்ம விட்டு போகும் பொழுது தன்னாலே மண் மாதா கொதிச்செழுந்துடா, இந்திய தாய் கொதிச்செழுந்து தான் நமக்கு பலவிதமான திடீர்னு பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு எடுத்து வந்து பாதி உலகம் அழியுது. இன்றைக்கி கொரோனாங்கிற பேரில் வந்து பாதி இதாகுது. இது எல்லாமே வந்து ஒரு சில பெரியவர்கள் சொல்லக்கூடியது. இயற்கையை நீங்கள் அழிக்க ஆரம்பிச்சிங்க, கடவுள் வந்து கொதித்து எழுந்துட்டாரு, அதனால் நடக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நாம் என்ன பண்ணலாம்? இயற்கையை பாதுகாக்க முயற்சி செய்யலாம். முயற்சி செஞ்சு இயற்கையை பாதுகாப்போம். சரிங்களா? இதில் ஏதிலே குருவிகள் எங்கோ போயின அப்படிங்கிற வந்து கொஷின் வந்து முக்கியமான கேள்வி. இன்னொன்று வந்து காற்றில் ஆடும் புல்வீடுகளுக்கு அழகியவன் பெரியவன் தரும் ஒப்பீடு யாது? ஏன்? இந்த சிறுவினா வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இதில் கேட்டுருக்கிற கேள்வி. சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.